ஹலோ மீட் மித்து நான் தான் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறையா லவ் ஃபெயிலியர் ரீல்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். லவ் ஃபெயிலியர் அப்படிங்கிற பேரில் லைஃபே ஃபெயிலியர் ஆகிட்டு சில பீஸ்லாம் சுற்றும்ல, அவங்களோட ரீல்ஸ்லாம் பார்த்து நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். ஏகப்பட்ட ரீல்ஸ் இருக்குது. ஸோ ஸ்டார்டிங்கே வந்து ஒரு சிங்கர் அவர்கிட்ட இருந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம். போக போக பயங்கரமாக இருக்கும். அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். சும்மா நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். வீடியோ பார்க்கலாமா? ஆக்சிஜன் தந்தாயே முன்னொரு பொழுதிலே. டோட்டலாக ஆல்டர்னேட் யூனிவர்ஸில் ஹிப்ஹப் தமிழ் ஆதி வந்து மியூசிக் போட்டிருந்தாருன்னா எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது. ஆக்சிஜன் தந்தாலே முன்னொரு பொழுது பெரிய தேசிய பற்று உள்ள தேசிய கீதம் பாடுறாரு இவர். அப்படியே உணர்ச்சி பூர்வமாக தான் பாடுற. எப்படிப்பட்ட ரொமான்டிக் லவ் சாங் அது. மூச்சு காற்றாய் மொத்தம் திருடி போனாய் எதனாலே. எதுக்கு போனாய் சொல்லு கேட்குறாரு இல்லை ப்ரோ. எதுக்கு போனாய் சொல்லு. என்ன ப்ரோ இது? என்ன நார்மலாக நம்ம எப்படி பாடுவோம்? மூச்சு காற்று போனாய் எதனாலே, அந்த மாதிரி ஏதாச்சும் இழுத்து மேலே கீழே ராகம் மூச்சு கொத்தை இழுத்து போனால் சொல்லு எதனாலே. ரைமிங்ஸ் தான். பெரிய எல்கேஜி ஸ்டூடெண்ட் இவர். பக்கத்தில் விவி குட் அப்படின்னு போட்டு சிரிக்கிற ஸ்மைலாம் டீச்சர் போட்டாரா சந்தோஷப்படுவார். உணர்ச்சி பூர்வமாக அதுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். அதுக்கு தகுந்த மாதிரி யாரா அவரு? ஓடும் நதியில் இலையை போலே நாட்கள் நகர்கிறது. அந்த கான்ஃபிடென்ட் தான். ஃபிசியோதெரபி மருத்துவர்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு மேன் சுற்றுறாருல, அந்த அளவுக்கான ஈக்குவலான கான்ஃபிடென்ட் உங்ககிட்ட இருக்கு ப்ரோ. இலையின் மீது நிலவின் மொழியோ சூடாய் பொழிகிறது. எதுக்கு சூடா பொல்லுற நிலவை அவரு கேட்குறாரு. இல்லை சூடா எல்லாம் பொல்லி ப்ரோ. நான் பேச கேவலமாக இருக்கு. அந்த மாதிரி பாட்டே பாடினீங்க அப்படின்னா அப்புறம் எப்படி இருக்கும்? நிலவின் ஒல்லியோ சூடாய் பள்ளிக்கிறத அப்படி பாடினா அது பேர் லவ் இல்லை நண்பா. ஒரு விஷயத்த அழுத்தி அது வேற மாதிரி. அது வேறு மாதிரி இருக்குது. அது காதல் இல்லை, காமம். அப்படிலாம் பாடாதீங்க. அடுத்து இவர் யாரா டேக் தட் லவ் ஃபெயிலியர் ஃப்ரெண்ட் சொன்னேன்ல, ஊருப்பட்ட லவ் ஃபெயிலியர் ரீல்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. லவ் ஃபெயிலியர் அப்போ எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சொல்லி கொடுப்பாரு. சொல்லுங்கண்ணே. அந்த காதலால 2 கொலை பண்ணிட்டு வந்து நிக்கிறடா. அந்த காதலால கொலை மட்டும் கிடையாது ப்ரோ. அவர் பாருங்க, துண்டை தலையில வச்சிருக்கேன். யாராச்சும் துண்டை தோள்பட்டில் வச்சு பார்த்துருப்பீங்க, இடுப்புல வச்சு கூட பார்த்துருப்பீங்க. இப்படி தலையில இப்படி வச்சு பார்த்துருக்கீங்களா? அந்த முடியெல்லாம் வலிக்கிட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முடியும் காப்பாற்றி, அவர் காதலையும் காப்பாற்றி, அவர் வாழ்க்கையும் காப்பாற்றி, ஒரு ஆம்பளை எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு அதை உணர்த்துறதுக்காக அந்த ரீல்ஸ் பண்ணியிருக்காரு அண்ணன். நீங்கள் சூப்பர்ண்ணே. நீங்கள் அப்படி என்னடா பெரிய காதல்? காதலை பத்தி என்னடா தெரியும் உனக்கு? காதலை பற்றி என்னடா தெரியும் உனக்கு? இப்படி அட்டென்ஷனில் நிற்கலாம், அது பேர் தான் காதல் அப்படின்னு சொல்லி. என்னண்ணே ஷோல்டர் கீழெல்லாம் மேலே போகுது, ஷோல்டர் ப்ரெஸ்லாம் போடுறீங்க, ஜிம்முக்குலாம் போவீங்களோ? திடீர்னு ஜிம்மு ஞாபகம் வந்துருச்சா? யாரையா காதலிச்சிருக்கிறியா? யாரையாவது காதலிச்சிருக்கீங்க? என்ன ஃபினிஷே அப்படி இருக்கே. என்னண்ணே காலையிலேயே கட்டிங் கிட்டிங்க? இல்லை புரியல. இல்லை லவ் ஃபீலர் அப்படி மாறிடுறீங்களோ? காதலோட வலி தெரியுமா உனக்கு? காதலோட வலி தெரியுமாடா உனக்கு? ஏண்ணே ஏன் கை ஒழுங்காக வர மாட்டேங்குது, உடம்பு ஒழுங்காக ஆட மாட்டேங்குது, பாடி பார்ட்ஸ் எதுவுமே ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆக மாட்டேங்குது. ஏன் லவ் ஃபெயிலியர் ஆனால் மனசு மட்டும் கிடையாது, நெஞ்சு மட்டும் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகாமல் போகிறது இல்லை, மற்ற பாடி பார்ட்ஸும் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆக மாட்டேங்குது போல். அதான் சொல்ல வந்தேன். பெத்த அப்பா அம்மா செத்தா கூட கண்ணீர் தான் விடுறான். பிலிப்ஷே ஒழுங்கா நீ லவ் பண்ணிடு. சுரேஷ் என் ஆளை விட்டு போகாதடா. என்னண்ணே எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கே. எப்படி வெறி கொண்ட வாங்கி. ஆனால் மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கும் சொல்கிறேன், இது காதல் மாதிரி எனக்கு தெரியல. மறுபடியும் இது அப்படி இருக்கு சொல்கிறேன் நான். ஐயோ அம்மா பாரு, என்னைக்கு பக்கத்து வீட்டில் வந்து பார்க்க போகிறாங்க, என்ன தப்பு எனக்கு போகிறாங்கன்னு தெரில. ஆனால் காதலியோ செத்தாதான் உயிரை விடுற. ஆனால் காதலி செத்ததா உயிரை விடுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த உணர்ச்சி பூர்வமாக அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. தாத்தா நீங்கள் என்ன லவ் ஃபெயிலியர் ரீல்ஸ் உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எதுக்கு இவர் எதுக்கு வந்தார்? என்ன பண்ண போகிறாருன்னு தெரியலையே. படபடக்கிற பகலா நீ இல்லைங்க, படபடக்கிற அகலா நீ இல்லைங்க, அனல் அடக்கிற துகிலா நீ இல்லைங்க, நகலா நீ நோங்க. என்ன தாத்தா இதுக்கு வைவா கொஸ்டின்ஸில் போயிட்டு இருக்கீங்க? நான் பளபளக்கிற பகலை பாட்டு பாடி மோட்டிவேட் பண்ணுறீங்களா? சரி, அதுக்கு எதுக்கு கேமரா பக்கத்தில் வந்து கையை வச்சு கஞ்சால இருக்கிற மாதிரி உட்காந்துட்டு இருக்கீங்க? காவா ஓரத்தில் உட்காந்து ஜே அடிக்கிற மாதிரி போலீஸ் இது பிடிச்சிட்டு போயிட போகிறாரு. தாத்தா கேர்ஃபுல்லாக இருங்க. மலை அடிக்கிற முகிலா நீ இல்லைங்க தாத்தா, மறுபடியும் சொல்கிறேன், வைவா கொஸ்டின்ஸ் கேட்காதீங்க. எனக்கு பதில் வேறு ஃப்ளோவில் இல்லைங்க அப்படின்னு எனக்கு ஒரு ராகத்தோடு வருது. பாட்டு பாடுங்க தாத்தா லவ் ஃபெயிலியரில். அதை விட்டு தென்னர் அடிக்கிற திகிலா நீ. ஐயோ இல்லைங்க. மணமணக்கிற அகிலா நீ முல்லா மலரா நீ. சூடாக இல்லாவிட்டால் சுதாகர் இல்லாவிட்டால் பரிதாபங்கள் கிடையாது. ஆமாம், கோபி சுதாகர் 2 பேர் சேர்ந்தா தான் பரிதாபங்கள். இப்போ இந்த இன்ஃபர்மேஷனை சொல்கிறதுக்கு தான் இந்த பாட்டு பாடினீங்களாக்க. அதனால் சுதாகர் இல்லாவிட்டால் என்னத்தையாவது பண்ண வேண்டியது. கேமரா ஆன் பண்ணி வச்சுட்டேன். ரத்தத்தில் வேகம் இல்லை, சேட்டைகள் இல்லாவிட்டால் இனிமை இல்லை. அப்படியா தாத்தா? சேட்டைகள் இல்லாவிட்டால் இனிமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 69 வயசில் கரெக்டாக நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா? சேட்டை பிடிச்ச தாத்தா தான் நீங்கள். கூட்டைத்தான் தாண்டாவிட்டால் வண்ணத்து பூச்சி இல்லை, வீட்டை நீ தாண்டாவிட்டால் வானமே இல்லை. வானமே இல்லைங்க. அவர் வந்து தாத்தா அது அவர் ஏதோ லவ் ஃபெயிலியர்ஸில் வந்து மோட்டிவேஷனல் சாங் அவருக்கே பாடிட்டு இருந்தார்.
இவரும் ஒரு லவ் ஃபெயிலியர் தான். இவர் என்ன பண்ண போறாருன்னு தெரியல. இவர் எப்படி இந்த லவ் ஃபெயிலியரை ஹேண்டில் பண்ண போறாருன்னு தெரியல. பார்த்து கற்றுப்போம். ஏன்னா எல்லாம் குவார்டர் கட்டிங் அந்த ஒரு ஃபேஸ்லேயே இருக்கீங்க. அதுவும் லவ் ஃபெயிலியர்னாலே காதல் வார்த்தை 3 எழுத்து. ஏன் அந்த ஒரு டோன்லேயே இருக்கீங்க? என்னடா ஆக்ஷன் இது? காதல் வார்த்தை 3 எழுத்தா, இது பேர் தான் லவ் ஃபெயிலியர். காதல் வாழ்க்கை 3 எழுத்தா, இது பேர் குவார்டர் ஃபெயிலியர். புரியுதா உங்களுக்கு? ஏதோ மட்டமான சரக்கு அடிச்சுட்டு மானம் கட்டி ஏதாவது ரீல்ஸ் பண்ண வேண்டியது. என்னென்ன நீங்கள் போங்கண்ணே. என்ன சிட்டி ரோபோட் மாதிரி சிப்பெல்லாம் ஆன் பண்ணுறாரு. உன்னை பிரிந்து அம்மா ஐயோ கொஞ்சம் அவசரப்பட்டு அடிச்சிட்டனே. வேர்க்கறதுக்கு அதுக்கும் சொல்லிருன்னு பிடிக்குது. ஐயோ வெயில் தாங்க முடியல நண்பர்களே. உன்னை பிரிந்தது என்ன தலையில் கோட்டர் அடிக்கிறதுக்கு ஒரு காரணம் தேடிட்டு சுத்த வேண்டியது வாழ்க்கை ஃபுல்லாக. என்ன வாழ்க்கை இது? ஏன்டா என்னை ஏதாச்சும் பாட வைக்கிறீங்க இல்லை பேச வைக்கிறீங்க? நானும் சவனேன்ட்டு வாயை மூடிட்டு கம்முன்னு இருக்கலான்னு பார்த்தா இந்த ஒரு டோன்லேயே இருந்தால் அப்புறம் கிண்டல் பண்ணாமல் என்ன பண்ண தோணும்? மறுபிறவையில் வேறு இதை பார்க்கணுமா? மறுபிறவையில் மறுபடியும் பார்த்து மறுபடியும் லவ் ஃபெயிலியர் ஆகி மறுபடியும் குவார்டர் அடிக்கணும். ஜென்மமாக குவார்டர் அடிக்கிறக்கே வாழ்கிறீங்களே. யாருன்னு நீங்களா? மாசம் ஏய் நீ யாரா? ஏய் என்னடா இது? இந்த ஃப்ளட்டெல்லாம் வரப்போ சென்னையில் நான் என் வீட்டில் ஏற்று நம்ம ஒட்டுமொத்த மெழுகு பற்றி இவன் தலையில் ஏற்றி வச்சிருக்கான். அவங்க ஊரில் ஏதோ ஃப்ளட்டா? என்ன ஹஸ்கியில் பேசினா தான் லவ் ஃபெயிலியர் ஆக்கு. அது மட்டும் இல்லாமல் லவ் ஃபெயிலியர்னால் யாரோ என்னென்னமோ பண்ணி பார்த்துருக்கேன். ஏன்னா மண்டையில் கேண்டில் ஏற்றி பிரார்த்தனை பண்ணுறியே இப்போ வாட்ட ஒரு திவ்யமான தெய்வீகமான காதலாக இருக்கும். கார்த்திகை தீபம்லாம் இனிமேல் உங்கள் வீட்டில் ஏற்றாதீங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டு பக்கத்தில் வேணாச்சும் லவ் ஃபெயிலியராக சுற்றிக்கிட்டு இருந்தானா அவன் மண்டையில் ஏற்றி விட்ருங்க. 2 in 1 ஆச்சு. नहीं निकाल सकते। मैं तुम्हारे दिल में थी। பீ தான் பீ மாதிரி தான் இருக்குது இந்த ரீல்ஸ் கண்டென்ட்டில். இப்போ என்னை பேச வைக்க டென்ஷன் ஆகுது எனக்குது. என்னோட கண்ணுலேருந்து கண்ணீருக்கு பதிலாக ரத்தம் வருது. இது என்ன அது? இது நண்பா ஒரு லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா வாழ்க்கையில் நம்ம பிடிச்சவங்க போனால் நம்ம பிடிக்காதவங்க தான் திருப்பி நம்ம வாழ்க்கைக்குள்ளே வருவாங்கன்ட்டு இல்லை. இன்னும் பிடிச்சவங்க சில பேர் நம்ம யூனிவர்ஸ் ஏதாச்சும் அனுப்புவோம். அந்த மாதிரி நிறைய ஃபிலாசபிஸில் இருக்குது. அதை விட்டு புரியுது தான் கஷ்டம்தான் லவ் ஃபெயிலியர். ஆனால் அதுக்குன்ட்டு ஏன்னா மண்டையில் மசாலா கொஞ்சமாச்சும் மேஜிக் மசாலா கொஞ்சமாச்சும் இருந்துச்சு அப்படின்னா கேண்டில் எவனாச்சும் பற்றி வச்சுட்டு உட்காந்துருப்பானாக்கு. இவர் பெரிய ஏசு கிறிஸ்து. இவர் நீ பேசாமல் போய் சர்ச்சுக்கு முன்னாடி மண்டி போட்டு உட்காந்துடுறா. எதுக்கு ஒரு 7 சிலைக்கு முன்னாடி உட்காந்து கேண்டில் பற்றின எல்லாம் மண்டலையாச்சும் பற்றி வச்சுட்டு உட்காந்து போட்டோம். तुम्हारे दिल में हूँ और हमेशा तुम्हारे दिल में ही रहूंगी. என்னது இது? என்னடா கான்டென்ட் ஒட்டக்கு? சரி போங்க, டென்ஷன் ஆகுது நமக்கு. இவன் யாரா இவன்? Talk me. It's okay. It's okay. What? Okay. இப்போ இங்கிலீஷே அந்த அளவுக்கு பா பெரிய மாசா அந்த லவ் ஃபெயிலியர் ஹேண்டில் பண்றாரு அண்ணன். Ignore me. Not problem. இக்னோர். டேய் உன்னை யாரா கண்டுக்கிட்டா? ஆல்ரெடி உன்னை இக்னோர் பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறதாண்டா உன் பிரச்சனையே. அப்புறம் என்ன இக்னோர் மீ நாட் அ ப்ராப்ளம்? அவள் இக்னோர் பண்ணாமல் இருந்தால் தான் உனக்கு லவ் செட் ஆயிருக்குமே மெண்டலு. But be prepared to charge me. ஏன் போலீஸ் ஸ்டேஷனில் ஃபோட்டோ ஓட்ட போகிறாங்களா? இல்லை எதுக்கு? இப்போ உனக்கு எதுக்கு நான் தேடினேன்? பெரிய இப்போ இன்டர்போல்லாம் வந்து தேடுற அளவுக்கு இவர் பெரிய டேனி. இவர் சிங்கம் 3ல் வர வில்லனு. இவரெல்லாம் சர்ச் மீயா கூகுளில் போய் என்னத்தை சர்ச் பண்ணுவாங்க? உன் பேரே யாருக்கும் தெரியாது. என்னென்றா போட்டு சர்ச் பண்ணுவாங்க. ஏன்டா இப்படி மெண்டலாக சுற்றிட்டு இருக்கீங்க எல்லாரும்? பெரிய மியா கலிஃபா மேல் வருஷன் போட்டால் வந்துருவியாக்கு. பேச வைக்காத டென்ஷன் ஆகுதாம். என்ன காஸ்டியூம் இது? ப்ளூ கலர் ஜீன்ஸுக்கு ப்ளூ கலர் கோட்டு போட்டுக்கிட்டு என்னடா பண்ணுறீங்க நீங்கள்லாம்? வடக்ஸ். அவ்வளோதான் முடிஞ்சிருச்சுங்க லவ் ஃபெயிலியரு. ஏகப்பட்ட லவ் ஃபெயிலியர் வெர்ஷன்லாம் பார்த்துருப்பீங்க. நீங்கள் லவ் ஃபெயிலியர் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு சிம்பிளாக ஒரே ஒரு லைனை டிப்ஸ் கொடுத்துட்டு போங்க பார்க்கலாம் கீழே கமெண்ட்டில். டாடா பாய் சொல்லிக்கலாம். நாங்கள் மீட் மித்தான் வேறு ஒரு ரியாக்ஷன் வீடியோ நான் சந்திப்போம். டாடா பாய். டாடா பாய்.